ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக எண்ணெயே அதிகமாக இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் சொல்கிற இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 10 பீஸ் அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான அளவு நான் சொல்கிறேங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நான் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வவ்வால் மீன் தாங்க எடுத்திருக்கேன். இப்போது இந்த மீன் துண்டுகளை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து மசாலாவில் கோட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்காவது அப்படியே இருக்கட்டுங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் தோசைக்கல்லில் கூட வைக்கலாங்க. இப்போது ஒரு மீன் துண்டுகளாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இதை லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுருங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப திருப்பிகிட்டே இருக்க வேண்டாம். இது கொஞ்சம் கிறிஸ்பியாகும் பாருங்கள். இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடுமே நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயுமே அதிகமாக இது இழுக்காதுங்க. இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க எல்லா மீனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. உங்களுக்கு எல்லாமே நல்லா மீனில் கோட்டாகி வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதே மாதிரியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஃப்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. எண்ணெயுமே அவ்வளோவா இல்லைங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா நான் சொன்ன இதே அளவுகளோட மசாலாலாம் சேர்த்து கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரையை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.